போன பதிவுல ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட அந்த விஷயங்கள் சிலது பார்த்திருப்போம். முதல்ல இந்த பதிவுல இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை செய்திகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, காசாவோட டீல் பார்த்தீங்கன்னா, முழுமை அடைஞ்சிருச்சு. ஹமாஸ் வெற்றி அப்படிங்கிற போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா, இது முழுமை அடையல அப்படிங்கிறது போல இன்னும் பேச்சுக்கள் இருக்கு. அதுவும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இருங்க முதல்ல ஃபைனலைஸ் ஆகட்டும், அப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபினெட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்றாங்க. ஏன்னா, இஸ்ரேல்ல மிக முக்கியமான பர்சனாலிட்டிலாம் இங்க பாரு, இது போல நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க பதவி விலகிருவோம் அப்படிங்கிற மிரட்டல்கள்லாம் விடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பீஸ் ஃபயர் டீல் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா? அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இஸ்ரேலோட ராணுவம் பார்த்தீங்கன்னா, இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஆனா, இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன செய்திகள் வருதுன்னா, நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம். இதனால 50 ஹமாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இறந்திருக்கலாம். மிக பெரும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்ல. இதுக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல, நாங்க ஹோஸ்டேஜ பதுக்கி வச்சுக்கிற இடம்னு பார்த்து குண்ட ஓட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்ல. அதுவும் பாருங்க, இந்த டீல் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு தருணத்துல இது போல ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா எப்படி? நெத்தன்யாகு அவர்களுக்கும் மீறி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலர் பெர்மிஷன் கொடுக்குறாங்களா ஸ்ட்ரைக் பண்றதுக்கு? அதாவது இந்த ஹோஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் டீல் பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது போல செய்யறாங்களா? ஏதோ ஒண்ணு செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனைகளா இருக்கு. ஆல்ரெடி இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் மேல இப்ப அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற இருக்கு. சர்மத் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. துருக்கிக்கும் சிரியாக்கும் பார்டர் பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியில் பண்ண ஒரு ஹைவே கனெக்ட் ஆகுது. துருக்கிக்கு போகுது. அந்த இடம்னு பார்த்து அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா? ஒரு தாக்குதல் பண்ணிக்குது. என்ன மிரட்டலுக்காகவா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகளில் இருந்து துருக்கியோட வீரர்கள் வரலாம். இங்க பாருங்க உள்ள கால் எடுத்து வச்சா அடிச்சிரும் அப்படிங்கிற போல மிரட்டல்களா. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட டீலிங்கே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு போல சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் அவர் மிரட்ட போறாரு. எப்படி வழிக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கிறதே ஒரு தனி கலையா தான் இருக்கு. என்ன செய்ய போறாரு மனுஷன் அப்படிங்கிறது போல எல்லாரும் ஆர்வமா தான் இருக்கிறாங்க. என்னதான் செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, துருக்கிக்கு ஒரு மிரட்டல் கிடைச்சிருக்கு. துருக்கி அமைதியா இருக்க போறாங்களா? இல்ல அவங்க பாட்டுக்கு இன்னொரு பக்கத்துல ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நாங்க எவ்வளவு வீரர்கள் வச்சுக்கிறோமா? 8,00,000க்கு மேல வீரர்கள் இருக்கிறாங்க களத்துல. எங்களோட ராணுவ வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 6,00,000 தான் இருக்காங்க. எங்ககிட்ட ஆளுங்க இல்லைங்கிறீங்க? என்கிட்ட ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. ஆயுதங்கள் தாங்க இல்லைங்க. சும்மா மொபைல் யூஸ் பண்ணி என்ன பண்றது? துப்பாக்கி வேணும் குடுங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு உறுதியா இருக்காரு. இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, உக்ரைன் கிட்ட அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இதுவே மூடி மஸ்தான் வேலையா இருந்துட்டு இருந்துச்சு. அது இத்தனை நாள் இதெல்லாம் மூடி மூடி வச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, இவ்வளவா அப்படிங்கிறது எப்படி 8,80,000 வீரர்கள் உக்ரைனுக்கு இருப்பாங்க என்ற கேள்விகள் இப்போ பல அனலிஸ்ட் வந்துட்டு இருக்கு. அப்ப இறந்த வீரர்கள் எத்தனை பேர்? அப்ப எத்தனை பேத்துக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? அப்ப எத்தனை நாடுகளோட வீரர்கள் இங்க இருப்பாங்க? அப்படிங்கிற உள்ள கேள்விகள் பலதும் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுக்கான பதில்கள்லாம் இப்பவும் வராது. எல்லாமே மூடி மூடி தான் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா 6,00,000 வீரர்கள் தான் ரஷ்ய தரப்புல இருக்கிறான்றாங்க. இவ்வளவு லட்சம் வீரர்கள் உக்ரைன் கிட்ட இருக்காங்க. ஆனா எப்படி ரஷ்யானால இந்த அளவுக்கு வேகமா முன்னேற முடியுது? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது இந்த வெலிக்கான ஓசல்கால மிக முக்கியமான ஒரு பகுதினா கீழே நெஸ்கிச்சோன். இதெல்லாம் ரஷ்யாவோட ஒரு பகுதியா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2023ல நினைக்கிறேன். இந்த உஷ் வீடியோ போட்டு படைஞ்சாங்க இல்லையா ரஷ்யாக்குள்ள. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நெஸ்கிச்சோன்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொபோத்தைனில் அட்டாக் பண்ணும்போது இங்கேயும் சைமல்டேனியஸா அட்டாக் பண்ணி இந்த பகுதியெல்லாம் பிடிச்செடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்செடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே ரஷ்ய தரப்பு மீட் எடுத்துட்டாங்க. இது உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் தரப்பு பார்த்தா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் செசிவியார்லாம் பாத்தீங்கன்னா முழுவதும் பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. டியூண்டு பார்ட்டிங் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ப்ரோ உக்ரைனியன் தரப்பு கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் இதெல்லாம். மேப்ல அப்டேட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ராஸ்க்கும் மாறிடுச்சு, செசிவியாரும் மாறிடுச்சு, வெலிகானோசல்காவும் மாறிடுச்சு. இதெல்லாம் ஓவர் ஷேடோ பண்றதுக்காக தான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களா? இது போல வேற வேற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இந்த பிரச்சனைங்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில சுமூகமா உக்ரைனும் ரஷ்யா உட்காந்து பேசி முடிப்பாங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த 6,00,000 வீரர்கள் தான் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? இதுக்கு மரியா பெலூசுகா அவர்கள் இவங்க யாருன்னா உக்ரைனோட ஒரு MP. இவங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணா ரஷ்ய தரப்பு என்னன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மாளிகைட்ட கட்டிக்கிறாங்க ட்ரென்ச். பரவாயில்ல பேஸ் பேஸ் சூப்பரா இருக்குங்க. அந்த வீடியோ அந்த ட்ரென்ச் பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு கைப்பற்றிட்டாங்க. கோடான கோடி நன்றிகள் உக்ரைன் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க அப்படிங்கிறது போல ட்ரென்ச் எல்லாம் செம்மையா இருக்கு. ஹை கிளாஸ்ல இருக்கு அப்படிங்கிற போட்டிருக்காங்க. இது எதுக்காக மரியா பெலூசுகா அவர்கள் அந்த வீடியோ ரீசர்க்குலேட் பண்றாங்க அப்படின்னா உக்ரைனோட ஒரு MP
எவ்வளவு மில்லியன் டாலர் செலவு பண்ணி நம்ம வீரர்களுக்காக ட்ரென்ச்சை கட்டி கொடுத்தா ஒரு குண்டு கூட அந்த இடத்துல விழுகல. ஒரு சின்ன குண்டு கூட அந்த இடத்துல உழுகாம அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் கைப்பற்றிக்கிறாங்க. ஒரு சின்ன சண்டை கூட அங்க நடக்கல. எதுக்காக கட்டினீங்க? இப்போ விஷயமே சண்டையே இல்லைங்க. அங்க வந்து வீரர்களே வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க, விட்டுட்டு ஓடிக்கிறாங்க. அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மரியா பெலிசுகா அவர்கள் தரப்பு வந்து கொந்தளிப்புகள் தெரியுது. இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, பிடிச்சிட்டு போனாங்க வலுக்கட்டாயமா. அது இப்போ ஒடசா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருந்து ஒண்ணு மால்டோவாக்குள்ள தப்பிச்சு போறது, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரிக்குள்ள தப்பிச்சு போறது. இப்ப மால்டோவான்னு ஒரு சட்டமே கொண்டு வரதா சொல்றாங்க. எனக்கு செய்திகள் கிடைக்கல, டெலகிராம் சேனல்ல பார்த்தேன். இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, வெஹிக்கல் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு, உக்ரைன்ல வந்து இது போல ப்ராப்பரான ஆளுங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா தான் மால்டோவாக்குள்ள இனிமே வண்டி அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா சைலோட இருக்கு இல்லையா, $8000 ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா டாக்ஸி சர்வீஸ் தான். ஏறி எந்த நாடு வேணும், ஹங்கேரியா, ஸ்லோவாக்கியாவா, போலாண்டா, மால்டோவாவா, ரொமேனியாவா நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது போல இது போல ஒரு குரூப் பிரிஞ்சிருக்குது. என்னன்னா சேசிங் நடந்திருக்கு. சேசிங் நடந்ததுனால என்ன நடந்திருக்குதுன்னா, வேற குரூப்புக்கு காசு தரல போல இருக்குது. கமிஷன் எடுப்பாங்க கொடுத்துருப்பாங்க, மாட்டி கொடுக்காம விட்டுருப்பாங்க போல தெரியுது. சேசிங் நடந்திருக்கு. சேசிங் நடந்ததுனால என்னன்னா மரத்துல போய் சொருகிடுச்சு. அதனால இவங்கெல்லாம் மாட்டிட்டாங்க கையும் களவுமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நேரா போ ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படிங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க போல தெரியுது. இது போல ஒரு கும்பல் மாட்டிக்குதா. இன்னொரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த திசாரிவர், நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல்ல. ஸோ இந்த திசாரிவர்ங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடும் குளிர், -°C போயிட்டு இருக்கு. அதை கூட பொருட்படுத்தாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீந்திய ஓடிடலாம் அப்படிங்கிற போல இந்த திசாரிவரை கிராஸ் பண்ணதுக்காக போயிருக்கிறாங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்ட பார்த்துட்டு உள்ள இறங்கல, தண்ணிக்குள்ள இறங்கல, குடிச்சிட்டாங்க டிசிசி எம்ப்ளாயிஸ். ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாருன்னா நீந்தி போயிடலாம் அப்படிங்கிற உள்ள இறங்கி நீந்திக்கிறாரு. அவர் நீந்த ஆரம்பிச்ச உடனே உக்ரைன் தரப்பு, நீங்க பார்ப்பா, நீயா திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா உனக்கும் பிரச்சனை, ரொம்ப குளிரா இருக்கும்னால முடியல, கஷ்டப்படுறா, சொன்னா கேளு, வந்துரு, உன்னை நான் இப்போ மொபைலைஸ் பண்ணல, உன்னை விட்டுறேன், நீ வீட்டுக்கு ஓடிடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து திரும்பியும் உக்ரைன் கிட்டே வந்துக்கிறாரு. வந்து டிசி எம்ப்ளாயி கிட்ட இருந்து சரண்டர் ஆகிட்டாரு. இதனால சரி, நல்ல மனுஷன் சரண்டர் ஆயிட்டான், தப்பிச்சு போல. அதனால நல்ல எண்ணத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி வீட்டுக்கே அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்ல வருது. ஏன்னா கூப்பிட்டு இது போல விட்டுட்டாங்க, சரண்டர் ஆயிட்டா விட்டுருவாங்க அப்படின்னா இது போல ரிட்டர்ன் வந்துருவாங்க இல்லையா கூப்பிட்டா, இல்லைன்னா போய் உயிர் சேதம் இருக்கும். இப்ப இல்லைனாலும் இன்னொரு நாள் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் இல்லையா. போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் இல்லையா. இது போல விஷயங்களை இதுக்கு மேல நடக்க வேணான்றதுக்காக இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு அதிகமான ஆளுங்க இருக்குன்றாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை இது போல தெரிச்சு போறாங்க. இருக்கக்கூடிய ட்ரென்ச்ல சண்டையே நடக்கல, மொபைலைஸ் பண்ணுன்னு சொன்னா ஆளுங்க அதிகமா இருக்குன்றாங்க. என்னதான் நடக்குது உக்ரைன்ல அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய வீரர்களோட உக்ரைனோட வீரர்கள் அதிகமா இருந்துமே ரஷ்யா ஏன் முன்னேற முடியுது? ஆயுதங்கள் இல்லாத ஒரே காரணத்தினாலயா, இல்ல இது போல வலுக்கட்டாயமும் புடிச்சிட்டு வர ஆளுங்கள்னாலயா அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது எப்படியோ உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இதெல்லாம் வந்து உக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ் கொடுக்கறது தான். கீழே அவங்களோட லோகோ இருக்கும். நீங்க அந்த பார்டர் கார்ட்ஸோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்க ரெகுலரா இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீங்க தான் அலசி ஆராய்ச்சி எது உண்மை எது பொய்ங்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். சரி, ஓகே. களத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த பேட்டில் எங்க நடக்கலாம்னா, பிரதானமா பேசக்கூடிய டவுன்ஸா இருக்காது லிமன், கிராமடாஸ்க். பேட்டில் ஆஃப் கிராமடாஸ்க், பேட்டில் ஆஃப் லிமன் இன்னதே தொடங்கியது. எப்படி இந்த பக்ரோஸ் பேட்டில் சொல்றோம், ப்ரிப்பரேஷன் இப்போ அது ஆல்ரெடி டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நடக்குது, நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த கொஸ்டான்டிவ்காவுக்கும், அதாவது நம்ம என்ன சொல்றது, செசிவியாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொஸ்டான்டிவ்காவுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ராஸ்க் இதெல்லாம் முடிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த பக்ரோஸ் மெரினோகிராட், இதை தாண்டிங்கன்னா ஒரு ஹைவே ரோடு வரும். ஸோ அதோட ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டான்டினிவ்காவை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க சப்ளை லைன்ஸ்ல இருந்து. மேல கிராமடாஸ்க் அந்த வழியில இருந்து சப்ளைஸ் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டான்டினிவ்கா இது ரொம்ப ஈஸியா ரஷ்யத்தை வந்து பிடிச்சிருவாங்க. ஏன்னா செசிவியாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை. ட்ராஸ்க்ல வந்து கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு சீக்கிரம் ரஷ்யானால பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது போல. ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு டவுனும் ஈஸியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. அது அவங்களோட பிளானிங் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்தது பேட்டில் எங்கெல்லாம் நடக்கலாம், எதை நோக்கி போகலாம் அப்படின்னா லைமன், கிராமடாஸ்க். ஸோ அதுதான் அடுத்த கட்டமா இருக்க போது. அதுக்கான தொடக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யா பயங்கரமான தாக்குதல்கள் அந்த பகுதியில பண்ணிட்டு இருக்காங்க, ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு.
இதுக்கு முன்னாடி இந்த கிரமட்டாஸ் கிளிமன்லாம் தாக்குதல் நடந்த மாதிரி இப்ப இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி இது 3வது பேட்டில் நடக்குது. அதாவது ரஷ்யா, உக்ரைன் 2022ல ஆரம்பிச்சது இல்லையா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா 3 வருஷத்துக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பேட்டில் இப்போ நடக்க போகிறது 3வது பேட்டில் லிமனுக்கு மட்டுமே. ஏன்னா இந்த லிமன்லாம் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் உக்ரைன் வந்து அதை கட்டுப்பாட்டுக்கு எடுத்தாங்க. இப்போ திரும்பி அது பேட்டில் நடக்க போகுது. ஸோ இந்த டைம் பீரியட்ல சொல்றேன். அந்த ரஷ்யா போனதுக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் லிமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஆரம்பிக்குது. அது மிக பெரும் பேட்டிலா இருக்கும் அப்படின்னு போல பல அனலிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப செய்த சகதியா இருக்கும். அந்த டைம்ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே அந்த டெரைன் வந்து சப்போர்ட்டிவா இல்ல ரஷ்யாக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு மொபைலைஸ் பண்ண கிடையாது. ராணுவ வீரர்கள் அந்த டைம்ல இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இன்கிரீஸ் பண்ணி இப்ப இந்த அளவுக்கு மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலைசேஷன் அத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பேட்டில் அப்படியே ஒரு லேயர கடந்து போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. களத்த பொறுத்தவரைக்கும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க தரப்புன்னு சொன்னாலும். ஆனா இப்போ உக்ரைனுக்கு உதவக்கூடிய நட்பு நாடுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதுவும் குறிப்பா அமெரிக்கா வரக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கலாம். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ கேண்டிடேட் அவர்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்கள். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவர் தரப்புல இருந்து நியாயமான பதில்கள் வந்திருக்கு. உக்ரைன்ல ஆளுங்க இல்ல. அதிகமான நபர்கள் இறக்குறாங்க. ரஷ்யாலயும் இறக்குறாங்க, உக்ரைன்லயும் இறக்குறாங்க. எப்படியோ தடுத்து நிறுத்தணும். உக்ரைன்ல ஏற்பட்ட இழப்புக்கு ஜெனரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப சிரமம். ஆனாலும் இந்த போரை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது போல அவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். உக்ரைனுக்கு எப்படி இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து அழுத்தமா அமெரிக்கா தரப்பு இருந்து ரஷ்யா தரப்பு இருந்து கொடுக்க போறாங்க. இல்ல யார் பெனிஃபிட் அடைய போறாங்க அப்படிங்கறதுதான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு சைடு இவங்க ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரம்ப் அவர்கள் தரப்பு இருந்து இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்ட் டேர்ன் ஆயிட்டு இருக்க மாதிரியான சூழல் உருவாகுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்ல வேணும். ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கும்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல பதிவுகள் தொடர்ந்து போடணும் அப்படிங்கிற எனக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.